பஞ்சதந்திரக் கதைகள். பகுதி 2. நட்பு உண்டாக்குதல். 4 நண்பர்கள். தெளிவான நீர் ஓடும் கோதாவரிக் கரையில் ஓர் இனிய காடு இருந்தது. அந்தக் காட்டில் இருந்த ஓர் இலவ மரத்தில் ஒரு காகம் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் விடியற் காலையில் அந்தக் காகம் தன் இனத்துடன் ஒரு குளத்தில் போய் குளித்து சிறகுகளைக் காய வைத்துக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே ஒரு வேடன் வந்து சேர்ந்தான். அவன் தன் கைகளில் வலையும் வில்லும் அம்புகளும் வைத்திருந்தான். வேட்டையாட வந்த அவனைக் கண்டவுடன் எல்லா காகங்களும் பறந்து ஓடிவிட்டன. இலவமரத்துக் காகம் மட்டும் ஓடவில்லை. இந்தக் கொடியவன் என்ன செய்கிறான் என்று பார்க்க வேண்டும் என்று அது ஒரு சோலைக்குள்ளே போய் ஒளிந்து சொன்னது. அத்த வேடன் வலையை விரித்து வைத்து அதைச் சுற்றித் தீனியம் போட்டு வைத்தான். ஏதாவது பறவைகள் வந்து அகப்படாதா என்று எதிர்பார்த்து அவன் ஓரிடத்தில் ஒளிந்து கொண்டிருந்தான். அப்போது புறா கூட்டம் ஒன்று அந்த வழியாக பறந்து வந்தது. அருகில் இருந்த மரத்தில் இறங்கிய அந்த புறாக்கள் கீழே கிடந்த தானியங்களைக் கண்டன. அந்த புறாக்களின் அரசனும் அந்த கூட்டத்தோடு வந்திருந்தது. அது மிகுந்த அறிவுள்ளது. அந்த அரச புறா தன் கூட்டத்தைப் பார்த்து, காட்டில் தானியம் கிடப்பதென்றால் தானாக வந்து கிடக்காது. யாரோ இதைக் கொண்டு வந்து எதற்காகவோ போட்டு வைத்திருக்க வேண்டும். இதை நன்றாக தெரிந்து கொள்ளாமல் நாம் போய்த் தின்னக்கூடாது. ஆராயாமல் நாம் இதைத் தின்னப் புகுந்தால் புலியால் மாய்ந்த பார்ப்பனன் போல துன்பமடைய நேரிடும் என்று மற்ற புறாக்களை எச்சரித்தது. அப்போது அந்தப் புறாக்களில் ஒன்று இப்படி ஒவ்வொன்றுக்கும் யோசனை செய்து கொண்டிருந்தால் நாம் இரையே இல்லாமல் இறந்து போக வேண்டியதுதான். எப்படியும் எந்தெந்த காலத்தில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அந்தந்த காலத்தில் அது அப்படி நடந்தே தீரும் என்று சொல்லியது. உடனே எல்லா புறாக்களும் இறங்கி தீனி தின்னப் போய் வலையில் மாட்டிக்கொண்டன. இதைக் கண்ட அத்த அரச புறா எல்லா புறாக்களும் சிக்கிச் சாகும்போது தான் மட்டும் உயிர் பிழைத்திருப்பது தக்கதல்ல என்று மனத்தில் நினைத்துக் கொண்டு தானும் வலையில் போய் வீழ்ந்து அகப்பட்டுக் கொண்டது. அப்போது அதன் மனத்தில் ஓர் அருமையான எண்ணம் தோன்றியது. வேடனிடம் அகப்படாமல் தப்ப வேண்டுமானால் எல்லோரும் இந்த வலையைத் தூக்கிக் கொண்டு ஒன்றாக பறப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்று அரச புறா மற்ற புறாக்களைப் பார்த்து கூறியது. உடனே எல்லா புறாக்களும் கூடிப் பறந்தன. வலையை எடுத்துக்கொண்டு அவை வானத்தில் பறந்ததைக் கண்ட வேடன் கலங்கிப் போனான். புறாக்கள்தான் அகப்படவில்லை என்றால் வலையும் போச்சே என்று மனம் வருந்தினான். இத்த புறாக்கள் எவ்வளவு தூரம்தான் இப்படியே பறந்து ஓடப் போகின்றன. விரைவில் களைப்படைந்து கீழே விழத்தான் நேரிடும். அப்பேரது அவற்றைப் பிடித்துக் கொள்வதோடு வலையையும் திரும்பப் பெறலாம் என்று எண்ணிக்கொண்டு அந்த வேடன் அவற்றின் பின்னாலேயே ஓடினான். ஆனால் அவனுக்குத்தான் விரைவில் களைப்பு வந்ததே தவிர அந்த புறாக்கள் களைக்கவே இல்லை. மிக வெகு தொலைவில் பறந்து போய் அவன் கண்ணுக்குத் தெரியறமல் மறைந்துவிட்டன. என்ன நடக்கிறதென்று பார்ப்பதற்காக இலவ மரத்துக்காகமும் பின்னால் பறந்து சென்று கொண்டே இருந்தது. வலையோடு புறாக்கள் பறந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு காடு குறுக்கிட்டது. அதைக் கண்டவுடன் அரச புறா, எல்லோரும் இங்கே இறங்குங்கள், என் நண்பனான எலி ஒன்று இங்கே இருக்கிறது என்று கூறியது. எல்லா புறாக்களும் அங்கே இறங்கின. சிறகுகளை படபடவென்று அடித்துக்கொண்டு புறாக்கள் கூட்டமாக இறங்கியதைக் கண்டவுடன் என்னவோ ஏதோ என்று பயந்து போன அந்த எலி தன் வலைக்குள்ளே ஓடிப்போய் ஒளித்து கொண்டது. அதன் வலைக்கு நேரே இறங்கிய புறாவரசன், நண்பா, நண்பா, என் எலி நண்பா, இங்கே வா என்று வலைத்துளையில் மூக்கை வைத்துக்கொண்டு கூப்பிட்டது. நண்பனின் குரலைக் கேட்டு வெளியில் வந்தது அந்த எலி. அது தன் நண்பன் நிலையைக் கண்டு மனம் வருந்தியது. எதையும் முன்னும் பின்னும் சிந்தித்துச் செய்யக்கூடிய அறிவாளியான நீ எப்படி இந்த வலையில் சிக்கினாய் என்று அந்த எலி கேட்டது. எவ்வளவு சிறந்த அறிவிருந்தாலும் எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தாலும் விதியை மீற முடியுமா? எந்த இடத்தில், எந்தக் காலத்தில், எப்படிப்பட்ட காரணத்தினால், யாரால் எவ்வளவு நல்வினை தீவினைகளின் பயனை அனுபவிக்க வேண்டுமோ
அந்த இடத்தில் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட காரணத்தால் அவரால் அனுபவித்துத்தானே ஆக வேண்டும் என்று புறா பதில் கூறியது. கடலில் திரியும் மீன்களும் வானில் பறக்கும் பறவைகளும் தம்மைத் தொடர்ந்து வீசப்படுகின்ற வலையில் சிக்குகின்றன. குன்று போன்ற பெரிய யானையும் வெம்மையான தன் நஞ்சினால் எவரையும் கொல்லக்கூடிய பாம்பும் நெஞ்சின் நிலை தளர்ந்து தம்மை பிடிப்பவர்க்கு கட்டுப்பட்டு விடுகின்றன. வானில் இருக்கும் பெரும் சுடர்களான கதிரவனும் நிலவும் கூட கிரகண பாம்பால் பீடிக்கப்படுகின்றன. அறிவில் மிக்க புலவர்களும் வறுமைக்கு ஆட்படுகின்றனர். அறிவில்லாத அற்பர்களின் கையிலே பெரும் பணம் போய்க் குவிகிறது. எல்லாம் அவரவர் நல்வினை தீவினைகளின் பயனேயாகும். இந்த வினையின் பயனை யாராலும் தள்ள முடியாது. இவ்வாறு கூறிய அந்த எலி தன் நண்பனான அரச புறாவையும் அதன் கூட்டத்தையும் சிக்க வைத்துக் கொண்டிருந்த அந்த வலையை தன் கூர்மையான பற்களால் அறுத்திருந்து அவற்றை விடுவித்தது. அரச புறாவும் அந்த எலியும் ஒன்றுடன் ஒன்று மிக அன்பாக நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தன. பின் எலியிடம் விடை பெற்றுக் கொண்டு புறாக்கள் பறந்து சென்றன. கதை தொடரும்.